ஏற்கனவே கூட்டிட்டு அமைச்சாங்க. இப்ப அதுல ஒவ்வொருத்தரும் விலகிட்டு வர்றாங்க. தேர்தல் நேரத்துல ஸ்டாலின் மாத்திரம் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் காங்கிரஸோட. எடப்பாடி பழனிசாமியோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. இந்தியா கூட்டணியில முதல்ல கூட்டணி ஏற்கனவே கூட்டிட்டு அமைச்சாங்க. இப்ப அதுல ஒவ்வொருத்தரும் விலகிட்டு வர்றாங்க. தேர்தல் நேரத்துல ஸ்டாலின் மாத்திரம் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் காங்கிரஸோட. அதெல்லாம் முடிவு செய்த பிறகு உங்களுக்கு தெரியப்படுத்தும். அதிமுக வந்து சசிகலா எல்லாம் ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எடப்பாடி பழனிசாமியோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. கொடநாடு வழக்கு எப்படி சார்? கொடநாடு வழக்கு காவல்துறை அதுல முயற்சி செய்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கொலை கொள்ளை நடந்தப்ப பழனிசாமி ஆட்சி இருந்துச்சு. பொதுவா இப்ப வந்து நிறைய சாட்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. அதனால காவல்துறை அதை மீறி முழு மூச்சாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதில் வெற்றி அடைய வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம். இந்தியா கூட்டணியில முதல்ல கூட்டணி ஏற்கனவே கூட்டிட்டு அமைச்சாங்க. இப்ப அதுல ஒவ்வொருத்தரும் விலகிட்டு வர்றாங்க. தேர்தல் நேரத்துல ஸ்டாலின் மாத்திரம் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் காங்கிரஸோட. அதெல்லாம் முடிவு செய்த பிறகு உங்களுக்கு தெரியப்படுத்தும். அதிமுக வந்து சசிகலா எல்லாம் ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எடப்பாடி பழனிசாமியோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. கொடநாடு வழக்கு எப்படி சார்? கொடநாடு வழக்கு காவல்துறை அதுல முயற்சி செய்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கொலை கொள்ளை நடந்தப்ப பழனிசாமி ஆட்சி இருந்துச்சு. பொதுவா இப்ப வந்து நிறைய சாட்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. அதனால காவல்துறை அதை மீறி முழு மூச்சாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதில் வெற்றி அடைய வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம்.